இந்த ஒரே வாக்குத்தத்தத்துக்குள்ள 7 ஆசீர்வாதங்கள். முதலாவது காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அவனுக்கு குழந்தை இல்லை, 75 வயது ஆகிவிட்டது. அதனால்தான் மனம் சோர்ந்து இருக்கிறான். அப்பதான் ஆண்டவர் தரிசனமாகி சொல்லுகிறார், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தானோ அந்த வாக்குத்தத்தம் கிடைத்தபடியால் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் சொந்த தேசம், சொந்த ஜனத்தை விட்டு ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்திற்கு புறப்பட்டு போனான். இப்போ 24 வருஷங்கள் கடந்து விட்டாரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலையும் 17ஆம் அதிகாரத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் 24 வருஷங்கள் கடந்து விட்டது. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் இந்த வருஷம் என்று காத்திருந்து 24 வருஷம் கடந்து விட்டது. இப்ப 24 வருஷம் கடந்து ஆபிரகாமுக்கு 99 வயதாகிவிட்டது. சரீரம் செத்து விட்டது. அது மாத்திரமல்ல, இஸ்மவேல் பிறந்தே 13 வருஷம் ஆகிவிட்டது. இந்த ஆபிரகாம் மூலமாய் ஆகாருக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார் இஸ்மவேல். அவன் பிறந்து 13 வருஷம் கடந்து விட்டது. சாராளுடைய கர்ப்பம் செத்து போய் பல வருடங்கள் கடந்து விட்டது. இனிமேல் அந்த கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உருவாக வழி கிடையாது. ஒருவேளை இந்த காலத்தில் இருந்தா எந்த டாக்டர் இடத்துல கொண்டு போய், எந்த ஸ்பெஷலிஸ்ட சாராளை கூட்டி கொண்டு போய் பரிசோதனை பண்ணினால் என்ன சொல்லி இருப்பாங்க? கர்ப்பம் செத்து விட்டது, இனிமேல் இந்த கர்ப்பத்தில் குழந்தை வருவதற்கு வாய்ப்பே கிடையாது, திட்டமா சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. எல்லாம் முடிந்து விட்டது. இனிமேல் அந்த சந்ததி பெருக வாய்ப்பு இல்லை. இனிமேல் ஒரு குழந்தை அவனுக்கு கிடைப்பதற்கு வழி இல்லை. அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆபிரகாமே, நான் உனக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற வல்லமுள்ள தேவன். உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்னேனே, அதை செய்வேன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். 6ஆம் வசனத்தில் பாருங்க, உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்தில் இந்த ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், 99 வயசு ஆன இந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சாராளுடைய கர்ப்பம் செத்து போன நிலைமையில் சொல்லுகிறார், உன்னிலிருந்து ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன், ராஜாக்கள் தோன்றுவார்கள். நான் வாக்கு கொடுத்த ஒரு வாக்கு மாறாதவர், நான் அப்படி ஆசீர்வதிப்பேன் என்று அவருடைய குறைவை நிறைவாக்கி, அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட அந்த ஒரே குறைவை நிறைவாக்கி மகிழ பண்ணி அந்த சந்ததியை பெருக பண்ணின தேவன், அற்புதம் செய்த தேவன், அந்த ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். இதே சூழ்நிலையில் இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஆபிரகாமை போல எல்லாம் முடிந்தது, இனிமேல் இந்த மகளுக்கு திருமணமாக வாய்ப்பு இல்லை, இனிமேல் இந்த மகனுக்கு ஒரு வாழ்க்கை அமைய வாய்ப்பு இல்லை, இனிமேல் இவளுக்கு ஒரு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை, இனிமேல் நான் எழுந்திருக்க வழி இல்லை, என் வாழ்க்கையே முடிந்து போனது, சிதைந்து போனது, அவ்வளவுதான், இனிமேல் என்னை யாரும் தூக்கி நிறுத்த முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு சர்வ வல்லமுள்ள தேவனாக கர்த்தர் உங்கள் நடுவிலே வந்திருக்கிறார். உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், என்னாலே முடியும். நீங்க நினைக்கலாம் எல்லாம் முடிந்து போனது அவ்வளவுதான் என்று. எப்ப நம்ம முடிந்து போனது என்று சொல்லுகிறோமோ அப்பதான் ஆண்டவர் சொல்லுவார், என்னாலே முடியும் என்று. அல்லேலூயா. அதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். லாசரு மரித்து விட்டான், இனி நாரும் உண்மையில் அவ்வளவுதான், அவனைத்தான் நான் எழுப்ப வேண்டும். முடிந்து போனதை புதிய ஆரம்பத்திற்குள்ளே கொண்டு வருகிறவர் கர்த்தர். உங்க வாழ்க்கையில நீங்கள் முடிந்து போனது, இனிமேல் தொழில் செய்ய முடியாது, இனிமேல் என்னால் படிக்க முடியாது, இனிமேல் நான் வாழ்க்கையில முன்னேற முடியாது, எல்லாம் முடிந்து போனது என்று கலங்கி வந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை உங்களுக்கு தரப்போகிறார். என்னால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். செத்து போன கர்ப்பத்தில் ஒரு குழந்தை அவரால் உருவாக்க முடியுமே, ஆனால்
உங்க வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதத்தை அவரால் செய்ய முடியும். ஆகவே பயப்படாதிருங்கள். அவர் உங்களுடைய சந்ததியை பெருக பண்ணுவார். உங்களை பெரிய ஜாதியாக ஆண்டவர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். விசுவாசியுங்கள். ஆண்டவர் மாற்றுவார் என்று விசுவாசியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டு குறைபட்டு இருக்கிறதோ அதை நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்றால் சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை பெரிய ஜாதியாக்க விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிற இன்னொரு ஆசீர்வாதம் பாருங்க. ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம். மறுபடியும் அந்த 2ஆம் வசனத்தை வாசி கேட்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிற இன்னொரு ஆசீர்வாதம். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவது மாத்திரமல்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொன்னபடி ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை வேதத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். எல்லா விதத்திலும் ஆசீர்வாதம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆசீர்வாதம். நீங்க படித்து கொண்டிருக்கிறீர்களா? படிப்பில் ஆசீர்வாதம். வேலை செய்கிறீர்களா? வேலையில் ஆசீர்வாதம். தொழில் செய்கிறீர்களா? தொழிலில் ஆசீர்வாதம். ஒருவேளை விவசாய நிலங்கள் வைத்து விவசாயம் செய்கிறீர்களா? நிலத்திலே ஆசீர்வாதம். ஒருவேளை மிருக ஜீவன் வைத்திருக்கிறீர்களா? அதிலே ஆசீர்வாதம். எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆதியாகமம் 24:35 அவருடைய வேலைக்காரன் சொல்லுகிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாயிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். வேலைக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாயிருக்கிறார். பிச்சைக்காரர் அல்ல, அவர் சீமான், பெரிய சீமானாயிருக்கிறார். எப்படி இருக்கிறாராம்? கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதுகளையும் கொடுத்திருக்கிறார். இது ஆசீர்வாதம். ஆபிரகாம் நாட்களில் பரதேசியாய் தேசத்தில் சுற்றி தெரிந்த நாட்கள். இப்போ பெரிய வீடு இருக்கணும், கார் இருக்கணும், வசதி இருக்கணும், அதான் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம். ஆபிரகாம் காலத்தில் மிருக ஜீவன்கள், ஒருவருக்கு எவ்வளவு மந்தை இருக்கிறோ அதை வைத்துதான் பெரிய செல்வந்தர் என்று கணக்கிடுவார்கள். ஏன், நான் சின்ன பையனா இருக்கிற காலத்திலே கூட செல்வந்தர்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிற பணக்காரன் எப்படி கணக்கிடுவாங்க? எவ்வளவு நிலம் இருக்குது, அது மாத்திரம் வீட்டில் வந்தால் தொழுவத்தில் எவ்வளவு மாடு இருக்கிறது, வண்டி மாடு இருக்கிறது, உழவு மாடு இருக்கிறது, 5 மாடு உழவு மாடு இருக்கிறது, ஜோடி இருக்கிறதுன்னு சொன்னா பெரிய பணக்காரங்கன்னு அர்த்தம். அந்த நாட்களில் நான் சின்ன பையனா இருக்கிற காலத்தில் அப்படி. இப்பதான் காலம் மாறிவிட்டு டிராக்டர் வந்துட்டு உழுவதற்கு மிஷின் எல்லாம் வந்து விட்டாரு. அப்போ ஆபிரகாமுடைய காலத்தில் ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் அது எவ்வளவு இருக்கிறதோ அதை வைத்துதான் செல்வந்தர்கள் என்று கணக்கிட்டார்கள். அவருக்கு வெள்ளியும் பொன்னையும் ஆண்டவர் கொடுத்திருந்தார். வெள்ளியும் பொன்னும் கொடுத்திருந்தார். வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் இருந்தார்களாம். தேவன் அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் பாருங்கள். அது கூட தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். உண்மையுள்ள வேலை ஆட்கள். ஒரு சமயம் ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு நான் போயிருந்த போது அவங்க பிஸ்னஸ் பண்றாங்க. அவங்க சொன்னாங்க, வேலையால் தான் பிரதர் பெரிய பிரச்சனை, யாரும் நிற்க மாட்டேங்கிறாங்க. நம்ம நல்ல சம்பளம் கொடுத்து வச்சா கூட கொஞ்ச நாள்ல ஓடிடுறாங்க. பிஸ்னஸ் செய்ய முடியல. நிறைய வியாபாரம் செய்கிற மக்களுக்குள்ள பிரச்சனை. நான் அவளை பார்த்து சொன்னேன், ஆபிரகாமுக்கு தேவன் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் கொடுத்து ஆசீர்வதித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அதனால ஆண்டவரே எங்களுக்கு நல்ல வேலைக்காரரை கொடுத்து ஆசீர்வாதி, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை தாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, நல்ல வேலையாட்களை தருவார்னு சொன்னேன். ஓ, இப்படிலாம் இருக்குதான்னு சொல்லி என்ன கேட்டார்களாம். இப்படிலாம் நம்ம ஜெபிக்கணும். அதே மாதிரி ஜெபித்தோம்.
அடுத்த முறை பேருக்கும்போது சொல்றாங்க, பிரதர் நீங்க இப்படி சொல்லி ஜெபம் பண்ணீங்க, எங்களையும் ஜெபிக்க சொன்னீங்க, நாங்களும் அப்படி ஆபிரகாமுக்கு போல நல்ல வேலையாட்களை தார் ஆண்டவரே நீ ஜெபித்தோம், இப்ப பிசினஸுக்கு உண்மை உள்ள நல்ல ஆட்களை கர்த்தர் தந்து விட்டார். அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளணும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்குரியது, ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை போல என்னை ஆசீர்வதியும். நாம கேட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பலவிதமான ஆசீர்வாதங்கள். இங்கே ஆபிரகாமுக்கு எல்லா விதத்திலும் அவனை ஆசீர்வதித்து செல்வ சீமானாய் கர்த்தர் வைத்தார். சங்கீதம் 29:11 வாசித்தால் தேவன் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிக்கிறாராம். இந்த சமாதானம் என்கிற ஆசீர்வாதம் இல்லாம எவ்வளவு பொண்ணு பொருள் இருந்து பிரயோஜனம் இல்லை. தேவ சமாதானம் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். எபேசியர் 1:3 வாசித்தால் உன்னதங்களின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறாராம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பரிசுத்தாவின் வல்லமை, அவருடைய வரங்கள், அவருடைய கிருபைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகள் 10:22 வாசித்தால் ஐஸ்வர்யம் என்கிற ஆசீர்வாதத்தை தருகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்ப உலகத்துல ஏமாத்திரம் கூட ஐஸ்வர்யமா இருக்கிறாங்களே, பிசாசு கூட ஐஸ்வர்யத்தை தரும். அது சமாதானத்தமா இருக்காது, வேதனையோட கூடியதா இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் தான் வேதனை இல்லாத சமாதானம் உள்ள ஒரு ஐஸ்வர்யமா இருக்கும். அல்லேலூயா. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறார். அப்படினால் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 6:17 பாருங்க. நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராம், எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தருகிறாராம்? நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அனுபவிப்பதற்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருந்தா என் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்க முடியும்? ஒரு வீட்டுக்கு தேவையான ஆசீர்வாதம் என்ன? இந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஆசீர்வாதம் என்ன? சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். ஒரு நிறைவான ஆசீர்வாதம். எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். உண்ண உணவு கொடுக்கிறார், உடுக்க உடை கொடுக்கிறார், வசிக்க வீடு கொடுக்கிறார். நாம் சம்பளம் வாங்கி நாம் உழைத்து சம்பாதிப்பதற்கு வேலை வாய்ப்புகளை உண்டாக்குகிறார், தொழில் காரியத்தை உண்டாக்கி கொடுக்கிறார். எல்லா விதமான ஆசீர்வாதங்கள். இது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அனுபவிப்பதற்காக. சிலர் அனுபவிக்கவே மாட்டாங்க. ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு அனுபவிக்கவே தெரியாது. இந்த அனுபவிக்க தெரியாத ஆட்களை ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் பாருங்க, ஒரே சேலை, எந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்து போனாலும் ஒரே சேலை தான், எங்க போனாலும் ஒரே சேலை தான். அவங்கள பார்த்தா ஏழைகள் கஷ்டப்பட்டவங்க மாதிரி தெரியும். வீட்டுக்கு போனா தங்கமா வச்சிருப்பாங்க, வெள்ளியா வச்சிருப்பாங்க, எல்லாம் பேங்க்லயா சேர்த்து வச்சிருப்பாங்க. வாங்கினா நலந்தான் வாங்குவாங்க. நல்ல சேரி வாங்கி கூட கொஞ்சம் வாங்கி நல்லா உடுத்து அனுபவிக்க தெரியாது அவங்களுக்கு. அதே மாதிரி சாப்பிட வீட்டுக்கு போனா சாப்பாடு என்ன சமையல் என்னன்னு கேட்டா 50 பைசாவுக்கு மீன் வாங்கி குழம்பு வச்சிருவாங்க. அது திறமை. அப்படிப்பட்ட வீடுகள் இருக்காங்க. என்னன்னா மீன் வாசம் தானே வரணும், அந்த வாசத்திலே சாப்பிட்டுடலாம், அவ்வளவுதான். அவங்களுக்கு வசதி இல்லையா, பணம் இல்லையான்னு கேட்டா அப்படி இல்லை. நல்ல தாராளமாய் பணம் எல்லாம் இருக்கும், எல்லாம் இருந்து அனுபவிக்க தெரியாது, நல்ல சாப்பிட தெரியாது, நல்ல உடுத்த தெரியாது. நிலத்துக்கு மேல நிலம் வாங்கணும், அதான் ஆசை. வீட்டுக்கு மேல வீட்டு பக்கத்து வீடு விலைக்கு வந்தா வாங்கிடணும். இவங்க ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க, ஒழுங்கா உடுத்த மாட்டாங்க, இதெல்லாம் வாங்கி வைப்பாங்க. யாருக்குன்னா கடைசியில துன்மார்க்க மகனுக்கு. அவன் எல்லாத்தையும் வித்து ஜாலியா செலவழிப்பான். இவங்களுக்கு அனுபவிக்கவே தெரியாது. வேதம் சொல்லுது, நாம் அனுபவிப்பதற்கு தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உடனே ஆண்டவர் அனுபவிக்க சொல்லியிருக்கார். நீ சாராய கடைக்கு போய்
துன்மார்க்கமா நடந்த அதெல்லாம் அனுபவிக்கிறாரு. ஆமென். தவறான காரியத்தில் அனுபவிக்கிறது அல்ல. நல்லா சாப்பிடுங்க, நல்லா உடுத்துங்க, சந்தோஷமா இருங்க, அவசியமான காரியத்துக்கு செலவு பண்ணுங்க, மனைவி பிள்ளைகளோட கூட மகிழ்ச்சியா இருங்க. ஒரு சகோதரி சொன்னாங்க, திருமணமாக 7 வருஷம் ஆச்சுதுங்க, என் கணவர் ஒரு புடவை கூட எனக்கு எடுத்து கொடுத்ததே இல்லை. யோசித்து பாருங்க, என்ன சந்தோஷம் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள. இவர் ராத்திரி பகல சம்பாதிச்சு காலையிலேருந்து 12 மணி வரைக்கும் உட்கார்ந்து பணத்தை எண்ணி எண்ணி சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? பிள்ளைகள் சொல்லும், எங்க அப்பா எங்களை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. சின்ன பிள்ளைகள் கேட்ட, எங்க அப்பா எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாங்க, எங்களை ஏதோ ஒரு வெளியே கூட்டிட்டு போனோம், அவங்களுக்கு பிள்ளைகளை சந்தோஷமாய் வைத்தோம். இது கூட தெரியாம இருக்கிற எத்தனையோ குடும்ப தலைவர்கள் கேட்ட சொல்ல, உங்களுக்காக தானே ராத்திரி பகல நான் சம்பாதிக்கிறேன். ராத்திரி பகல சம்பாதிச்சு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா வைக்காம என்ன பிரயோஜனம்? வசனத்தை நல்லா பாருங்க. நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கணும், நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். அதுக்கு தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்பதான் தேவன் சந்தோஷப்படுவேன். பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறாங்க என்னுடைய ஆசீர்வாதத்துல, அதை பார்த்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். வீணா செலவு பண்ணி சந்தோஷப்படுவது அல்ல, அவசியமான காரியத்திற்கு செலவு செய்து சந்தோஷமாய் இருப்பது. அப்ப ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தரும்போது, அதை மகிழ்ச்சியாக நாம் அனுபவிக்கும் போது ஆண்டவருடைய உள்ளம் சந்தோஷப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவை ஆண்டவர் தருவார். உங்களுக்கு ஒரு வீடு வாசல் ஆண்டவர் தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும். நீங்க கேளுங்க, ஆண்டவர் தருவார். நிரந்தர வருமானம் உங்களுக்கு தேவை, அப்பதான் நீங்க வாழ்க்கை நடத்த முடியும். நீங்க ஆபிரகாமை போல ஆசீர்வதி ஆண்டவர்னு கேளுங்க, ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களுக்கு வழிகளை உண்டாக்கி தருவார். அப்ப நீங்க கேட்கணும், ஆபிரகாமை போல என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பார், உங்களை வாழ்ந்திருக்க செய்வார், உங்களை வாழ்ந்திருக்க செய்வார். ஆமென். அப்படி நீங்க வாழ்ந்திருந்து தொடர்ந்து ஆசீர்வாதமா இருக்கணும். என்ன பண்ணணும் தெரியுமா? ஆபிரகாம் ஒரு காரியம் செய்தார். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கும் போது, அவர் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தாராம். ஏதன் சொல்லுது, ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தார். அதனாலதான் அவருக்கு தொடர்ச்சியான ஆசீர்வாதங்கள். மல்கியா 3:10 வாசிக்கிறோம், தசம பாகத்தை எல்லாம் தேவ சமூகத்துல கொண்டு வரணும். நமக்கு வரக்கூடிய வருமானத்துல எல்லாம் 10ல் 1 கர்த்தருக்குரியது. நிலத்து வருமானமாக இருக்கலாம், மாத சம்பளமாக இருக்கலாம், வியாபாரத்தில் வர வருமானத்தின் லாபமாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் 10ல் 1 கர்த்தருக்குரியது. நீங்க 10ல் 1 கர்த்தருக்கு கொடுக்காவிட்டால் ஆண்டவரிடத்திலே திருடுகிறீர்கள் என்று அர்த்தம். அதனால்தான் நிறைய பேர் பொருளாதார வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, கடன் பிரச்சனை, வறுமை, எவ்வளவு வருமானம் வந்தாலும் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இல்லை. அது ஒரு சாபம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்திருக்கிற நமக்கு லூக்கா 6:38 வாசிக்கிறோம், இயேசு சொல்கிற கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். முதலாவது கொடுங்க, உங்களுடைய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க, தாளந்துகளை கொடுங்க, உழைப்பை ஆண்டவருக்கு கொடுங்க, உங்களுடைய வருமானத்தில் ஒரு பங்கை ஊழியங்களுக்கு கொடுங்க, மிஷனரி ஊழியங்களுக்கு கொடுங்க. நீங்கள் கொடுக்க 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 ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணி கொண்டே இருப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க எப்படி பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருந்தா, இன்று முதல் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இன்று முதல் சர்வ வல்லமுள்ள தேவன் உடைய வாழ்க்கையில செழிப்பை கொடுக்க போகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவரை பெருமையா சொல்லுகிறார். நாம் ஆபிரகாமுடைய சந்ததி என்று கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம்முடையது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 12:2 கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த 2 வசனத்தை வாசித்தீங்கன்னா 7 விதமான ஆசீர்வாதம், பூரணமான ஆசீர்வாதம். ஆபிரகாம் ஆசீர்வதித்தது போல ஆசீர்வதிங்க. நீங்க ஜெபிச்சீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். இப்ப நம்ம ஜெபிக்கலாமா? நீங்க கேளுங்க, ஆபிரகாம் என்னை ஆசீர்வதித்த மாதிரி என்னை ஆசீர்வதிங்க.
என் ஆபிரகாமின் சந்ததியா மாத்தி இருக்கிறீங்க. அதனால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு கருத்தா ஜெபிங்க. அற்புதங்களை காண்பீங்க. ஜெபிக்கலாமா? வலதுகரம் வைத்துக் கொள்ளுங்க. என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, நீர் ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாமை பூரணமாய் ஆசீர்வதித்தீர். சகல காரியத்தில் ஆசீர்வதித்தீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பிள்ளைகளும் ஆபிரகாமின் சந்ததி. நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாற்றப்பட்டு இருக்கிறோம். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உடைய பிள்ளைகளுக்கு வரட்டும். ஆபிரகாமின் சகல காரியத்திலும் ஆசீர்வதித்ததை போல இந்த மகனை ஆசீர்வதியும், இந்த மகளை ஆசீர்வதியும், இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். பூரண ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். நீர் ஆசீர்வதிக்கிறீர், தொடுகிறீர், இன்று முதல் மாற்றத்தை உண்டாக்குகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீர்களா? உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள மறவாதீர்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.